மறந்தும் கூட நவம்பர் மாதம் 6ஆம் தேதியை தவறவிட்டு விடாதீர்கள். அன்று மிகவும் விசேஷமான குருவோர கிருத்திகை வருகிறது. அன்று நீங்கள் முருகனை எப்படி வழிபட வேண்டும், எந்த 3 தவறுகளை மறந்து செய்துவிடக்கூடாது என்று பார்ப்போம். நீங்கள் முருக பக்தராக இருந்தால் இந்த பதிவை லைக் செய்து ஓம் முருகா என்று காமெண்ட் செய்து நம்ம குருவோர கிருத்திகை என்பது முருகனின் அருளையும் குரு பகவானின் அருளையும் ஒரு சேர பெறக்கூடிய நாள். இந்த நாளில் முறையாக வழிபடுவதால் பல முக்கியமான தோஷங்கள் விலகும் என்பது நம்பிக்கை. அன்று நீங்கள் மஞ்சள் நிற ஆடையை அணிவது சிறப்பு. குரு பகவான் ஜாதகத்தில் பலவீனமாகவோ அல்லது நீச்சம் பெற்றிருந்தாலோ ஏற்படும் தோஷமே குரு தோஷமாகும். இந்த தோஷம் இருந்தால் செல்வம், கல்வி, திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் போன்றவற்றில் தடைகள் ஏற்படும். அன்று நீங்கள் முருகனை வழிபட்டால் குரு பகவானால் ஏற்படும் தோஷம் நீங்கும். இப்படிப்பட்ட விசேஷமான நாளில் நீங்கள் இந்த 3 தவறுகளை செய்துவிடக்கூடாது. முதலாவதாக கருப்பு நிற சட்டையை அணியக்கூடாது. இரண்டாவதாக ஞானத்தை குறிக்கும் புத்தகங்கள், பழைய நோட்டுகள், பேப்பர்கள் போன்றவற்றை எடைக்கு போடக்கூடாது. மூன்றாவதாக முருகன் கோவிலில் பலிபீடத்திற்கும் மூலவருக்கும் நடுவில் குறுக்கே செல்லக்கூடாது.